உடனே கடவுள் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் அப்படிங்கிறாரு கடவுள். ஏன் இவன் என்ன நினைச்சிருப்பான், என்னடா இது பிரச்சனை எங்களது இல்லை அப்படின்ட்டீங்க, அப்ப பிரச்சனை யுத்தம் நீங்க தானே பண்ணணும், யுத்தம் நீங்க தானே பண்ணணும், இப்ப என்னடா எங்களை போக சொல்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு தோணும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள் வந்துடும். வந்தோடனே போர்வை போத்தி படுத்துக்கிறது இல்லை. பிரச்சனை வந்த உடனே சரி அப்படின்னு கதவை பூட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணி தூங்குறது இல்லை. பிரச்சனை வந்த உடனே எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு, தேவனுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய காரியம் சொல்லிட்டு நாம இருந்துறது இல்லை. நாம போகணும். கோலியாத்தை அடிக்கிறதுக்கு தாவீது போனா அவன் அடித்தான். ஆனால் அந்த அந்த அடியின் வலிமை தேவனுடையது. நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்பொழுது நீர் பாய்ச்ச ஒருத்தன் வேணும், அதுக்கு அதை நட்டு வைக்க ஒருத்தன் வேணும், அது விளைய செய்கிறது தேவன் செய்திருவார், அது மகிமையை செய்திருவார். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும். அதன் பலனை அதிகப்படியாக தேவன் தருவார். அதுதான் அர்த்தம். கடவுள் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையதுன்னு கடவுள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. ஆனா சொல்றாரு, போய் நில்லுங்க, போய் நில்லுங்க. என்ன சொல்றாரு, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதே மாதிரி போறாங்க. போனா என்ன ஆகுது தெரியுமா? தேவ பிள்ளைகளே, போனா என்ன ஆகுது தெரியுமா? போனா அவர்களுக்குள்ள யாரெல்லாம் எதிரியாக வந்தார்களோ, எதிரியாக எத்தனை டீம் வருதோ அத்தனை பேரும் அடிச்சுக்கிறாங்க, மண்டையை உடைச்சுக்கிறாங்க, அவர்களுக்குள்ள உயிர் சேதம் நடக்குதுங்க. இந்த அனுபவம் நீங்க பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் எதிராக வருபவர்களுக்குள்ளாக கலகம் ஏற்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்க தேவனுடைய பிள்ளை, உலகத்தை படைத்தவரின் பிள்ளை. நீங்க உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுடையதல்ல, நீங்க உங்களுடையது நினைக்கிறதுனாலதான் இது ஏன் பிரச்சனை, ஏன் கடன், என்ன இல்ல உங்களுக்கு நான் இது என்னுடைய யுத்தம், ஆனா நீ போய் நில்லு அப்படின்னு கடவுள் சொல்ல காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். நீ போய் நில்லு, மீதியானதை நான் பார்த்துக்குவேன், நீ போய் சொல்ல வேண்டியதை சொல்லு, மீதியானதை நான் பார்த்துக்குவேன். இவங்க என்ன போய் பண்றாங்கன்னா, இவங்க யோசபாத்தை போய் என்ன பண்றாங்கன்னா, தேவனை துதித்து மகிழ்ந்து பாடுகிறார்கள். துதிக்க தொடங்கின உடனே அவங்களுக்குள்ள கலகம் வந்து அவங்க அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பொருள் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க போய் என்ன பண்றாங்க, உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாததா இருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது.